நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் ஏற்றினே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க.
ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகிடுதே. நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகிடுதே. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் களி கூறுதே. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் களி கூறுதே. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம். ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. நமது தேவன் பெரியவரும் ஸ்தோத்தரிக்க தக்கவரும். நமது தேவன் பெரியவரும் ஸ்தோத்தரிக்க தக்கவரும். தமது மகிமையின் பிரசன்னத்தால் பர்வதம் எழுது போல் உருகிடுதே. தமது மகிமையின் பிரசன்னத்தால் பர்வதம் எழுது போல் உருகிடுதே. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம். ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி. தமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி. சீயோனுக்கு தயவு செய்து சிறையிருப்பை திருப்பிடுவார். சீயோனுக்கு தயவு செய்து சிறையிருப்பை திருப்பிடுவார். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம். ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா. ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. எல்லாரும் இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுவார்.
விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனை பார்த்து கொண்டு இருங்க. கண்கள் மூடி ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையிலே சுகம், வாழ்க்கையிலே மதுரம், வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். என் வாழ்க்கையிலே சுகம், என் வாழ்க்கையிலே மதுரம், என் வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. இந்த வார்த்தை செய்ய நினைக்கிறதை செய்துவிட்டு தான் திரும்ப ஆண்டவரே. இது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்கிறதப்பா. இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் பிட்டு தாரும். எங்களுடைய கண்கள் தெளிவடைய உதவி செய்யும். லீடியாளுடைய கண் இருதயத்தை திறந்த தேவன், எங்கள் ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து விடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எப்போ ஏதோ ஒரு மெசேஜ் பேசணும்னு விரும்புறது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் வெயிட் பண்ணினே இருப்பேன். சனிக்கிழமை வரைக்கும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்கள், என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஜனங்களுக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்ல ஆண்டவர். நீங்கள் சொல்லாத வரைக்கும் நான் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் பாடம் கம்முன்னு இருந்தேன். சனிக்கிழமை காலை நல்ல அதிகாலையில் ஒரு 2-2:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை போட்டார். இந்த வார்த்தை அது ஏன் சொன்னார், எது சொன்னார் எனக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து வருது பாருங்க, எல்லாரும் ஸ்க்ரீனில் கூட வருது பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லிக்கினே இருந்தார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார், எது கொடுத்தார் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், சொல்லி விடுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இனி வரப்போகிற காலம் ஒரு கொடிய காலமாக இருக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி என்ன பண்ணுங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் என்ன பண்ணுவீங்க? பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இனி வருகிற காலம் ஒரு உபத்திரவ காலம். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஐயோ, இந்த உபத்திரவத்துக்கு நான் எப்படி சகிக்கிறது அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா உபத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றீங்களா? இந்த உலகத்தில் தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள். உலகத்தில் வேதம் அப்படி தான் சொல்லுது. துன்பம் வரும். ஆனால் ஒன்று, இந்த துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுவார்? ட்ராவல் பண்ணுவார். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும். எரேமியா 1 கடைசி வசனம். உன்னை ஆமேன். கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, யுத்தம் வரும். இந்த தேசம் முழுவதும் இன்றைக்கி பல விதத்திலேயும் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்? யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரமம் வரும், ஆனால் உன்னை மேற்கொள்ளாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தைரியமாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் எனக்கு விரோதமாக என்ன பண்ணுவான்? யுத்தம் பண்ணுவான், ஆனால் மேற்கொள்ள மாட்டான். இந்த பாஸ்டர் தாமஸ் ராய் சொன்னார், நேற்று ஒரு மெசேஜ் கேட்கும்போது, அப்போது ஒரு சின்ன மூங்கு தட்டி வச்சு நாங்கள் சபையை நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஏரியாவிலேருந்து திடீர்னு காலங்கத்தால் வந்து நின்ட்டானுங்க நிறைய பேர். நான் என்னன்னு கேட்டேன், இந்த இடத்த நீ என்ன பண்ணணும்? காலி பண்ணிட்டு ஓடி போடணும். இங்கே நீ என்ன பண்ணக்கூடாது? சபை நடத்தக்கூடாதுன்னு சொன்னானுங்க. நான் எனக்கு எங்கள் பாஸ்டர் சுந்தரம் சொன்னார், நீ செத்தாலும் என்ன பண்ண, அங்கேயே சாவு அப்படின்ட்டு போயிட்டார். எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, செத்தாலும் நீ என்ன பண்ண, அங்கேயே சாவுன்னு சொல்லிக்கிறாரு. நான் இங்கேயே செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு போக மாட்டேன்னு நான் நின்னேன். எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. மூங்கிலெல்லாம் மூங்க தட்டி தான் அந்த பிடுங்குறானுங்க. நான் ஒன்றும் சரியில்லை, நான் பாடுன்னு. ஆனால் பார்த்தா மறுநாள் காலையில் அந்த எவன் துள்ளுனானா அவன் பணத்தை தூக்கின்னு போகிறாங்க. எப்படி? அவன் பணத்தை தூக்கின்னு போகிறாங்க. அவன் செத்து போயிட்டான், அவன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அல்லேலூயா. ஒரு பாருங்கள், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். யுத்தமே பண்ணக்கூடாது, நான் அப்படியே இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம சபைக்கு கூட நம்ம சொல்லலாம், யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். இந்த சபை பிரிந்த பிறகு செல்லியம்மன் நகரில் போய் நம்ம ஒரு வீட்டு மேலே வச்சு சபை நடத்தணும். அங்கே திடீர்னு அந்த ஏரியாவில் இருந்து ஒரு 5-6 பேர் வந்து உக்காதுனானுங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, சபை நடத்தக்கூடாது. ஒரே கலாட்டா. அந்த எதிர் வீட்டில் இருந்தவங்க அவங்களாம் எதிர் பேர் தெரியுமா தெரியல. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீங்கள் சபையை நீங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்குது, நீங்கள் கத்துறீங்க, அவ்வளோதானே உங்களுக்கு பிரச்சனை, வேறு எதுவும் இல்லைல்ல. அதனால் ஸ்பீக்கர் போடுறது நான் நிறுத்திடுறேன், சத்தம் போடுறத நிறுத்திடுறேன், வேறு என்ன வேணும்னு கேட்டேன்.
சரி சொல்கிறேன். அவனுக்கு இல்லை நீங்கள் இங்கே நடத்தாதீங்க போயிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் இங்கே தான் நடத்துகிறோம், ஆனால் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நடத்துகிறோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சேன். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? நீங்களாம் மறந்துருப்பீங்க. அந்த எதிர் வீட்டில் இருந்து ரொம்ப துள்ளனா ஒருத்தன் மறுநாள் ஹார்ட் அட்டாக் எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு பைபாஸ் பண்ணி இன்னொரு ஆள் வந்தான். அவன் பிள்ளை மரத்தில் ஏறி கீழே விழுந்து கை காலெல்லாம் உடஞ்சி போய் இப்படி ஆண்டவர் பலவித யுத்தம் பண்ண. நாங்கள் மறுவாரம் சபைக்கு போகும்போது அவன் அந்த ஹார்ட் அட்டாக் வந்த அந்த அவன் மனைவி வழியிலேயே நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டோம். ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன விஷயம்? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா 2 வருஷம் அங்கே நல்லா ஃப்ரீயாக ஆராதனை செஞ்சுட்டு தான் வந்தோம். எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்தீங்க? அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். விசுவாசிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவேன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. அல்லேலூயா. Do not fear what you are about to suffer. Hallelujah. Behold, the devil is about to throw some of you into prison, that you may be tested, and for 10 days you will have tribulation. Be faithful unto death, and I will give you crown of life. நீ மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். எவ்வளோ நாள் நம்மளை சோதிப்பாங்களாம்? 10 நாள் தான் சோதிப்பான். அதுக்கு மேலே அவனால் உண்ண முடியாது. நம்மக்கிட்ட அவனால் நிற்க முடியாது. ஆண்டவர் 10 நாள் பிசாசுக்கிட்ட ஒருவேளை சோதனைக்கு உட்படுத்துவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், 6 காரியங்களுக்கு தேவன் ஒன்று என்ன பண்ணுவார்? நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 நாள் தான் பாருங்கள். டெஸ்டட், அது என்னது? அங்கே ஆங்கில வேதம், யூ மே பி டெஸ்டட் ஃபார் 10 days. 10 நாள் உங்களை டெஸ்ட் பண்ணும். அந்த 10 நாள் நீ உண்மையாக இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுவான்? ஓடிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கூட டெஸ்ட் பண்ணானுங்க. பிசாசு என்ன பண்ணான்? டெஸ்ட் பண்ணானா இல்லையா? ஆமாம், டெம்டேஷன் டெஸ்ட் பண்ணுறான். 3 தரம் இதையே காட்டுறான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? எதுக்கும் அசையவில்லை. அவன் அதனால தான் நான் உலகத்தை என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 விதத்திலையும் பிசாசு அவரை சோதித்தான். 3ஐயும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், ஐயோ நம்ம பயந்துன்னு ஓடக்கூடாது. எது வந்தாலும் என்ன வந்தாலும் மரண பரியந்தம் என் தேவனுக்கு நான் எப்படி இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரண பரியந்தம். நீங்கள் சங்கீதம் 48:14 வாசித்தீங்களா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்ன பண்ணுவார்? நடத்துவார். மரண பரியந்தம். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எது வரைக்கும் இருப்பார்? மரண பரியந்தம். அல்லேலூயா. டில் டெத். என் ஜீவன் போகிற வரைக்கும் என்னோடு கூட அவர் இருப்பார்.
என் ஜீவன் போனாலும் அவரோடு கூட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் ரொம்ப அருமையாக சொல்கிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அப்படி தானே? அல்லேலூயா. நீங்கள் பிலிப்பியர் 2:8 வாசித்தீங்களா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பிதா அவருக்கு என்ன கொடுத்தாரோ அதை என்ன பண்ணார்? அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். அவர் ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்கவே இல்லை. அவர் மரண பரியந்தம், அதான் அங்கே சொல்லப்படுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இன்றைக்கி பரலோகத்தில் சிங்காசனத்தில் யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து தான். அவர் மனுஷனாக இந்த பூமியில் வந்தார். மனுஷர்கள் அவர் என்ன பண்ணாங்க? பரிகாசம் பண்ணினார்கள், அடித்தார்கள், காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், என்னென்னவோ செய்தார்கள். அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு என்ன பண்ணார்? சகித்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணார்? தாழ்த்தினார். அதனால் நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் எதை குறித்தும் கலங்கக்கூடாது. அல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனால நீ மரண பரியந்தம் எப்படி இருந்தாரு? உண்மையாயிரு. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு உண்மை இருக்கணும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும். அப்போ எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பான் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு அவன் உண்மையாக இருப்பான். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய உண்மையை ஆண்டவர் பார்க்கிறார். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. என்னன்னா இல்லையா? அவனுக்கு நல்ல ஒரு பதவி இருந்தது. மாகாணத்தில் பிரதானமான ஒரு பதவி அவனுக்கு இருந்தது. அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுறானுங்க? அவனுக்கு கூட இருந்தவன் 3 மாகாணத்தில் பெரிய பெரிய அதிபதியாக வச்சுருந்தார் அந்த ராஜா. இந்த தானியேல் மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். தேடுறானுங்க. தேவனை நோக்கி ஜெபிப்பதை தவிர அவன் மேலே என்ன பண்ணல? ஒரு குற்றத்தை என்ன பண்ணல? காணவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா அல்லேலூயா. அவன் மேல் சுமத்த ஒரு குற்றத்தை அவனால் காண முடியல. இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொன்னார். என்ன சொன்னார்? என்னில் குற்றம் உண்டென்று உங்களால் யாரால் சொல்லக்கூடும் என்று சவால் விட்ட ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவுக்கு ஒப்பாக தானியேல் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறான். அவனிடத்தில் ஒரு குற்றத்தை என்ன பண்ணல அவங்களால
கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதனால தான் தானியேலை கொண்டு இந்த கடைசி நாட்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அவனை கொண்டு தான் எழுதி வைத்தார். அவன் உலகத்தை கலக்கிறவனாக இருந்தான். அன்னைக்கு அந்த தேசத்தை கலக்கிறவனாய் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். ஏன்? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். நாமும் கூட ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? ஏதோ கொஞ்ச காலம் உண்மையாக இருந்துட்டாக்கா தேவன் எல்லாத்தையும் நமக்கு நல்லா கொடுத்துருவார். நம்ம உண்மையை பார்த்து கொடுத்துருவார் தான் ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சொத்து சுகம் நல்ல கார் பங்களா எல்லாம் கிடச்சிடும். ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, உண்மையை பார்த்து ஆசீர்வதிச்சிடுறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே நம்ம உண்மையை விட்டு என்ன பண்ணக்கூடாது? உண்மையை விட்டு தவிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் தவறுகிறாங்க. நல்லா நான் வறுமையில் இருக்கிற வரைக்கும் அப்படியே உண்மையாக இருப்பாங்க. எல்லாம் போயிடும். நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துருவார். பரிபூர்ணமாக எல்லாம் வந்துடும். உடனே உங்கள் ட்ராக் என்ன பண்ணிட்டோம்? மாறி போயிடும். ட்ராக் மாறி போயிடும். அவங்களுடைய நிலைமை வேறாய் போயிடும். வேதத்தில் நிறைய சொல்லிக்கினே போகலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன வந்தாலும் எது வந்தாலும் மரண பரியந்தம் ஆண்டவர் என்ன பண்ணோம்? உண்மையாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் அதிகாலையில் கர்த்தர் திரும்ப திரும்ப சொன்னார், என் மகனே நீ மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு. உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? அதுக்காக நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஓட்டம் எதுக்காகன்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த க்ரௌன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை நான் என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுப்பார். அவர் உனக்கு வைத்திருக்கிறார். எவ்வளோ காலம் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும்? மரண பரியந்தம். கர்த்தருக்காக நீ மரண பரியந்தம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் நிற்பேன் என்று தைரியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஜீவ கிரீடத்தை, லைஃப் ஆஃப் க்ரௌன் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. அந்த க்ரௌனு, கிரீடம், அந்த கிரீடத்தை வேற ஒருத்தன், நம்ம கிரீடத்தை வேற ஒருத்தன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாமே போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உனக்கு வைத்திருக்கிறதை என்ன பண்ணக்கூடாது? வேற ஒருத்தன் பெற்றுக்கொள்ளாதபடி நீ என்ன பண்ண? எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை நாமே போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தை பார்த்து நம்ம மதிமயங்கி போகவே கூடாது. எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ பொருள் வந்தாலும், எவ்வளோ செல்வம் வந்தாலும் அதை கர்த்தருக்காக நாம் செலவிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாழ முடியுமான்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்து ஆக வேண்டும். அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? இல்லைன்னா ஜீவ கிரீடத்தை உன்னை ஆண்டவர் வேற ஒன்று கொடுத்துருவார். அந்த ஜீவ கிரீடத்தை நாம் போய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் மரண பரியந்தம் எப்படி உண்மையாக இரு. கர்த்தருடைய பாரு 10 நாள்ன்றது தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. பாருங்க, அந்த வாலிபர்களை ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக நடத்துகிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசித்தீங்களாம் தெரியும். நேபுகாத் நேச்சார் ஒரு கட்டளை இடுறான். இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை எல்லாம் என்ன பண்ண, ஞானமுள்ள வாலிபர்கள்லாம் கொண்டு வந்து அவங்கள பராமரிக்க வேண்டும். நல்ல ராஜா சாப்பிட்ற போஜனத்தை அவங்களுக்கு என்ன பண்ணோம்? கொடுக்க வேண்டும். அந்த டைம் வருகிற வரைக்கும் அவங்கள நல்லா போஷித்து அவங்க எல்லாரையும் ராஜாவுக்கு முன்னால் நிறுத்த வேண்டும். டெஸ்ட் நடக்கணும். 10 நாள் பொறுத்து 10 நாள் இல்லை, ஒரு சில நாள் குறிப்பிடலாம். இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க?
ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த தலைவனிடத்தில் போய், தலைவரே எங்களுக்கு என்ன கொடுங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த ராஜபோஜனம் எங்களுக்கு வேணும். ராஜபோஜனம்னா நல்லா ஒரு 2 பெக் அடிச்சுட்டு, நல்லா இந்த பக்கம் சிக்கனு மட்டனு எறா மீன் அது இது முட்டை கட்டை வச்சு சாப்பிடும். அது ராஜபோஜனம். இந்த ராஜபோஜனம் எங்களுக்கு என்ன வேணாம். அதனால் நாங்கள் எங்களை என்ன பண்ண மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். பாஸ்டம்மா போன மாதம் சொன்னாங்களே என்னது, பெருந்தீனி. பெருந்தீனி. ஒரு சில ஆளுங்களுக்கு இந்த தண்ணி அடிக்கிறவனுக்கு எவ்வளோதான் சாப்பிட்டுக்கினே இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு அது போதும், அது போதுன்ற எண்ணமே வராது. ஏன்னா உள்ளே போயின்னு இருக்கும். இந்த பக்கம் பிடிச்சிக்கின்னு இருப்பான், அந்த பக்கம் என்ன பண்ணுவான், தின்னுன்னு இருப்பான். தின்னு 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 அதுவே தாங்க முடியாதுன்னா ஆகிடுது, பஸ்ட் ஆகிடுது. அல்லேலூயா. அதோட போய் சேருவான். இந்த வாலிபர்கள் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்த வாலிபர்கள், இந்த 4 பேரும் சிறையாக கொண்டு போனவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பெருந்தீனியில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. நம்ம 4 பேர் என்ன பண்ணோம், மரக்கறிகளை காய்கறிகளை சாப்பிட்டா போதும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். போய் ஒரு கோரிக்கை, ஐயா 10 நாள் வரைக்கும் எங்களை என்ன பண்ணுங்க, சோதித்து பார். இல்லைப்பா நீங்கள் எல்லோரும் நல்லா புஷ்டியாகவும் நீங்கள் வீக்காக வந்தீங்களா, ராஜா என்ன போட்டு என்ன பண்ணிடுவான், என்ன சிரசேதம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல அந்த தலைவன் சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் என்ன பண்ணுங்க, எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு வெறும் என்ன கொடுங்க, மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுங்க, வெஜிடேரியன் சாப்பாடு போடுங்க. நம்ம ஆளு கூட அன்பின் விருந்து போடுறோம். அதில் முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தோம், வெஜிடேரியன் தான் ஆரம்பித்தோம், வேறு எதுவும் வேணாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முட்டையை எடுத்துன்னு சேர்த்தோம். சரி முட்டை அப்படியே ஓடின்னு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், சிக்கனை சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும்னு யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது யாருன்னு தெரியல. அல்லேலூயா. சிக்கன் இல்லாமல் எங்களால் சாப்பிடும், சிக்கன் தேவையில்லை, மரக்கறிகளை சாப்பிடுங்க. அல்லேலூயா. அப்புறம் போய் நீங்கள் என்ன ஒன்றும் உங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் மரக்கறி தான் இருக்கும். சந்தோஷமாக சாப்பிடுங்க மரக்கறிகளை. இப்போ பாருங்கள், இந்த 4 வாலிபரும் என்ன பண்ணாங்கன்னா 10 நாள் சரி அவங்கள டெஸ்ட் பண்ணுறோம். 10 நாள் பொறுத்து இந்த பக்கம் சிக்கனு முட்டை கறி மீன் தின்னுவனுங்கள ஒரு பக்கம், இவனுங்க 4 பேர் இந்த பக்கம். பார்த்தா அவனுங்க முகத்தை விட இவனுங்க முகம் எப்படி இருக்குது, கலை உள்ளதாகவும் நல்லா சரீரம் நல்லா புஷ்டியாகவும் நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கிறானுங்க 4 பேர். ஆனால் இவன் பெக் அடிச்சவன் என்ன பண்ணுறான், மூஞ்சி கிஞ்செல்லாம் பும்னு ஆயிக்கின்னு தொப்பை கப்பை அவ்வளோ பேர் சாய்ப்புன்னு. ஆனால் தின்னு 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 என்ன பண்ணிட்டான், ராஜா போஜனம் கிடைக்குது நம்மளுக்கு, என்ன பண்ணலாம், இஷ்டம் போல் தின்னலாம், அப்படியே கிடக்கணும். இவனுக்கு 4 பேர் கலை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதில் 15ஆம் வசனம் சொல்லுது, சென்ற பின்பு புஷ்டி உள்ளதா பாருங்கள், மரக்கறியை சாப்பிடுங்க, நல்லா காய்கறி சாப்பிடுங்க. பாஸ்டர் நீங்கள் மட்டும் நல்லா முட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றீங்க, நாங்கள் மரக்கறி சாப்பிடுவோம். நீங்கள் அந்த இது நல்ல காய்கறிகளை சாப்பிட்றவங்க நல்லா உடம்புல ரத்தம் புஷ்டியாக இருக்கும். சிக்கனை முட்டை எந்த காரணம் அதுன்னா அவன் கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் ஆகும். அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு, இப்படி தான் நம்ம சொல்லணும். அதுவும் சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனால் பெருந்திரி நிறைய தின்னணும் அப்படின்லாம் நினைக்காது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆமென். சரி, இப்போ 10 நாள் பார்த்தாக்கா இவங்க டெஸ்ட்டு அங்கே ராஜா பண்ணும்போது அவர்களை காட்டிலும் இவங்க எப்படி இருக்கிறாங்களா, எல்லாத்துலேயும் 10 மடங்கு. அந்த கடைசி வசனம் சொல்லு பாருங்கள்,
10 மடங்கு எப்படி இருந்தாங்களாம்? சமத்தராக இருந்தாங்க. அறிவு, ஞானம், புத்தி. அப்போ காய்கறி, அதனால தான் இந்த பிராமின்ஸ் அவனுங்கெல்லாம் வந்து மூலக்காரனாக இருக்கணும். அவன் தான் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம். அன்றைக்கி நம்ம வந்து இந்த கறியும் அந்த கறியும் தின்னுபுட்டு அப்படியே மாடு எப்படி நடக்குது அப்படியே நடக்கிறோம் நம்ம. ஆனால் அவன் பாருங்க, அவன் வந்து காலங்காலத்தால் நல்லா காய்கறிகளை சாப்பிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் நல்லா தெம்பாக போயிடுறான் மேலே. அவன் தான் மேலே உட்காந்து நம்மளை ஆட்டிக்கினுக்கிறான். அல்லேலூயா. காய்கறி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு விஷயம். நல்லா காய்கறிகளை சாப்பிடுங்க. காய் உள்ளே போக மாட்டேங்குது பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது? உள்ள அமுக்குங்க போட்டு. அல்லேலூயா. அதனால் நல்லது உடம்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன். பாருங்கள், காய்கறி சாப்பிட்டவனுங்க எப்படி இருந்தானுங்களா? நல்லா புஷ்டியாக இருந்தானுங்க. கலை உள்ள நல்ல ஞானத்தில் எத்தனை மடங்கு? 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க. அதான் ஞானத்தில் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். படிக்கிற பிள்ளைங்க நிறைய கறி மீன் தின்றதை கொஞ்சம் நிறுத்திட்டு காய்கறி சாப்பிடும் கொஞ்சம். ஆனால் இப்போல்லாம் வந்து காய்கறி நம்ம எடுக்கிறதே கிடையாது நிறைய பேர். ரசம் சாப்பிடுங்க. ரசம் சாப்பிட்டீங்களா என்ன ஆகும்? ஜீரணம் ஆகும். ரசத்தை வந்து இப்போ ஒரு சிவில் சாப்பாடுனா சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்? மஸ்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்ணும். நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா சிவில் சாப்பாடு சாப்பிட்னா ஒன்று கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் வேணும். முதல்ல சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் மோர். கடைசியாக மோர் முடிச்சா தான் நான் வெளியே வருவேன். அல்லேலூயா. அப்படி சாப்பிட்ணும். அதுதான் வந்து ஃபுல் மீல்ஸ். அதை விட்டுட்டு சும்மா ஒரு சாம்பாரை மட்டும் ஊற்றிக்கின்னு நல்லா பொசைஞ்சு வாரி அடிச்சுட்டு போடக்கூடாது. சாம்பார் நிறைய சாப்பிட கேஸ் அதிகமாகிடும். அந்த கேஸ் வெளியே போனோன்னா என்ன பண்ணணும்? ரசம் சாப்பிடணும். ஏன்னா ரசத்தில் பூண்டு கிண்டெல்லாம் இருக்கும். எல்லாமே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிறார். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ரொம்ப ஜாக்கிரதையான. சரி, அது போட்டோம். இப்போ 10 நாள் உபத்திரவ படுவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ நானும் 10 நாளுக்கு அப்புறம் என்ன போயிடும்? 10 மடங்கு சமத்திராய் தேவன் மாற்றிடுவார். ஆமென். எரேமியாவில் 42ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிச்சான்? எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரு குரூப் வருது, எரேமியாவை பார்த்து, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்பி, ஏன்னா இந்த எகிப்துக்கு நாங்கள் திரும்ப போயிட்டோம். எகிப்திலிருந்து, எகிப்து என்பது என்னது? பாவ வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் போனதுனால கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? எங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டார். நாங்கள் ரொம்ப சின்னபின்னமாயிட்டோம். நீங்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ எரேமியாக்கிட்ட கேட்கும்போது எத்தனை நாள் பொறுத்து எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாச்சான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே ஒரு வசனம் சொல்லுது எரேமியாவில். அதில் நீங்கள் 42ஆம் அதிகாரத்திலே பிடுங்கவும் ஒரு வசனம் வந்து பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்து மகிமையுண்டாக. பாருங்கள், இங்கே எரேமியாவுக்கு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வருது. அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன், உங்களை நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும்
உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. அல்லேலூயா. இப்படி 10 நாள் அந்த ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க. 10 நாள் என்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 10 நாள் தான் இருக்கும். 10 நாளுக்கு மேலே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதில் நமக்கு உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து போராட்டத்திலிருந்து ஆண்டவர் 10 நாளுக்கு அப்புறம் எரேமியாவை கொண்டு என்ன பண்ணார்? அவனுக்கு பதில் கொடுத்தார். நான் உங்களை நாட்டுவேன், உங்களை என்ன பண்ண மாட்டேன், ஆமாம் பிடுங்க மாட்டேன், நான் இடிக்க மாட்டேன், உங்களை கட்டுவேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்று நினச்சிக்கணும், இந்த பூமியில் ஒருவேளை உபத்திரம் வந்தால் எவ்வளோ நாள் அது நீடிக்கும்? அதிகபட்சம் 10 நாள். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல், 10 நாள் உபத்திரப்படுவீங்க, அதுக்கு மேலே உன்னை பிசாசு என்ன பண்ண முடியாது, உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. அவனை விட்டு விலைக்கு போவான். இன்னும் கூட நீங்கள் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. இங்கே 10 நாள் சஞ்சரித்து, ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வருது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் போயிட்டு அதை வாசிங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 10 நாள் தான் சத்துரு நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், போராடுவான். 10 நாளுக்கு நீங்கள் மரண பரியந்தம் என்ன பண்ணுங்க, உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டு. டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் இதோட முடிக்கிறேன். எல்லோரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, உபத்திரம் வரும், ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ நாள் இருப்பேன்? மரண பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த பூமியில் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் ஒன்றுக்கு கலங்காதீங்க, ஒன்றுக்கு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். மரண பரியந்தம் நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசியிருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமே இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் வாழ்கிற இந்த பூமி பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியால் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் சத்ரு நம்மை சோதிப்பான். ஆனாலும் அந்த சோதனையை அதிலிருந்து ஒரு போக்கை உண்டாக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக எப்பொழுதும் எழுந்து நிற்பார். இந்த 10 நாள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. 10 நாள் வார்த்தையில் சாதாரண நாட்களைப் போல தெரியலாம், ஆனால் அதை கடைப்பிடிப்பது ரொம்ப கடினம். அந்த 10 நாட்களில் சத்துரு எத்தனையோ விதத்தில் நம்மை புரட்டி போட பார்ப்பான். நம்ம விசுவாசத்தை விட்டு வழி விலக பார்ப்பான். இது போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம வாயே தீண்டி விட பார்ப்பான். நமக்கு அநேக பிரச்சனைகளை, மன உளைச்சல்களை கொண்டு வருவான். அநேகரை குற்றப்படுத்துவான், காயப்படுத்துவான். நல்லாவே இருக்கிற உறவுகளில் பிரிவினை உண்டாக்குவான். இதுதான் சத்துரு விதைக்கிற விதை. ஆனால் நீங்கள் ஞானமாய் தானியேலை போல நம்ம ஒவ்வொருவரும் ஞானமாய் இந்த 10 நாளை பொறுமையாய் சகிப்போமானால் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த கொஞ்சத்தில் நாம் கொஞ்சம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இந்த 10 நாளுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். அதில் கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு, அப்பொழுது தான் ஜீவக்கிரீடம் கிடைக்கும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். என்னை எதிரிட்டு வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிற மனிதனுக்கு முன்பாக, அல்லது நம்மளை எதிர்த்து வந்து போராடுகிற மனிதனுக்கு முன்பாக நம்ம அமைதியாக நிற்கவோமா? குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது வார்த்தையை விடாதபடிக்கு அமைதியாக நிற்போமா? நமக்கு விரோதமாய் வேலை செய்கிற அலுவலகங்களில் நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி நம்மை விழ தள்ள நினைக்கும் போது நம்ம அமைதியாக நிற்போமா? இதுதாங்க உபத்திரவம். நாம் வாழ்கிற இடம், நாம் வாழ்கிற வீடு, நம்ம வசிக்கிற இடம், நான் வேலை செய்கிற ஸ்தலம், நம்ம எங்கே இருந்தாலும் இந்த 10 நாள் உபத்திரவத்தை தாங்கக்கூடிய பலனை கர்த்தரிடத்துலேருந்து இன்றைக்கு எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏதோ 10 நாளுங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுமப்பா. நான் உமக்காக கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. நான் எந்தெந்த காரியத்தில் உண்மை இல்லாதபடிக்கு நான் இருக்கிறேன்னு உமக்கு எனக்கும் தெரியும். எனக்கு கிருபை தாருன்னு நம்ம இன்றைக்கி எல்லாரும் கேட்டு கெட்டுப்போடலாமா? சத்ரு யாரை சோதிக்கலான்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானோ. இந்த பூமியை சுற்றி சுற்றி வரான். யாரை கீழே தள்ளலாம், யார் மேலே பழியை போடலாம், யாரை குற்றப்படுத்தலான்னு அவன் சுற்றி சுற்றி வரான். அருமையான தேவஜனமே, இந்த எல்ஷடாய் விசுவாச ஜெப வீட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களை கர்த்தர் மரண பரியந்தம் காக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை அழிக்க, உன்னை பிடுங்கி போட, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க எத்தனை மனிதர்கள் வந்தாலும் விடாதபடிக்கு தேவ கரம் உங்களோடு இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, ஜீவக்கிரீடத்தை தேவன் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த 10 நாட்களுக்குள்ள ஆண்டவரே சத்துரு எத்தனை ரூபத்தில் எங்களை புடமிட வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அவன் கண்களை குருடாக்கி எங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும்.
சிறியோருக்கும் பெரியோருக்கும் வாலிபருக்கும் கன்னியருக்கும் முதியோருக்கும் பலன் தாரும் ஆண்டவரே. குடும்பங்களில் நாங்கள் சாட்சியாக இருக்கணும், நாங்கள் வாழ்கிற பகுதியில் சாட்சியாக இருக்கணும், நாங்கள் வேலை ஸ்தலத்தில் சாட்சியாக இருக்கணும் ஐயா. எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். முடிவு பரியந்த நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை பெறும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் மரணம் எந்த நாளில் நியமித்திருந்தாலும் அந்த நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள பலன் தார். வந்த மக்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.